வணக்கம். புது வசந்தம் டிவி சேனல் நேயர்களுக்கு லட்சுமி சிவாவின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்து லக்னத்தோடைய உண்மையான தாத்பரியம் என்ன? யாருக்கெல்லாம் வந்து இந்து லக்னம் வேலை செய்யும்? அதாவது தனவரவை கொடுக்கும். எப்படியெல்லாம் இருக்கணும்? இந்து லக்னாதிபதி எப்படி இருக்கணும்? இந்து லக்னத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கணும்? இந்து லக்னத்த யார் பார்த்துருக்காங்க? இப்படின்னு பல விஷயங்கள பார்க்க போறோம். பொறுமையா ஃபுல்லா வீடியோவ கேளுங்க. ஆம், பொதுவாவே வந்து தன யோகம். அந்த தன யோகத்த பத்தி 2 பேர் வந்து அவங்க நூல்கள்ல வந்து ரொம்பவே முக்கியத்துவம் குடுத்து பல விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னா, உத்தர காலாமிர்த ஆசிரியர் காளிதாசரும், இன்னொருத்தர் ஜெயமுனி முனிவரும். இவங்க 2 பேரும் தன்னுடைய நூல்கள்ல இந்த இந்து லக்னத்த பத்தி விரிவா சொல்லியிருக்காங்க. அததான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்போ தனவரவை கொடுக்கும் யோகத்துல வந்து பஞ்சமகா புருஷ யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு 2 யோகங்கள பார்த்திருக்கோம் இல்லையா? அதோட சேர்த்து இந்த இந்து லக்னமும் தனவரவை தருது. இந்து லக்னம் மட்டுமல்லாது இந்த பஞ்சமகா புருஷ யோகமும், தர்ம கர்மாதி யோகமும் இருக்கிறவங்களுக்கு இந்த இந்து லக்னம் வந்து அதிகப்படியா வேலை செய்யும். அதாவது அவங்களுக்கு தனவரவ மட்டும் இல்லாம பேரு புகழையும் தரும். சரி, அப்படி பஞ்சமகா புருஷ யோகமும் இல்ல, தர்ம கர்மாதிபதி யோகமும் இல்ல. இந்து லக்னம் மட்டும் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி இந்த இந்து லக்னம் பலன் தரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்து லக்னத்துல முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்து லக்னம் நம்மளுக்கு எது இந்து லக்னம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, நான் மேற் சொன்ன ஆசிரியர்கள் தங்கள் நூல்கள்ல வந்து ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒரு ஒரு எண் குடுத்திருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு ஒரு கணித முறை இருக்கு. அது எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த பேசிக்க மட்டும் நான் சொல்றேன். லக்னத்திலிருந்து 9வது இடம் என்னன்னு பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சந்திரனிலிருந்து 9வது வீடுன்னு என்னன்னு பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர்கள பேஸ் பண்ணி ஒரு கணிதம் போட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஏன் அப்படி லக்னத்துக்கு 9ஆம் வீட்டையும், சந்திரனுக்கு 9ஆம் வீட்டையும் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்க தான் இந்த இந்து லக்னத்துடைய ஒரு முக்கியமான, ஒரு ஆழமான தாத்பரியம் அமைஞ்சிருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ லக்னத்துடைய 9ஆம் பாவம் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஜாதகருடைய புண்ணியம். சந்திரனுடைய 9ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது தாயாரோட புண்ணியம். இப்ப இந்த 2 புண்ணியமும் ஒன்று சேரக்கூடிய இடம் தான் இந்த இந்து லக்னம். அப்போ நம்மளோட புண்ணியமும், நம்மளுடைய தாயாரின் புண்ணியமும் ஒன்று சேரக்கூடிய இடத்துல தனம் வந்து கிடைக்குது, தனவரவு உண்டாகுது. ஸோ இதை சொல்றது தான் இந்து லக்னம். முதல்ல இந்த தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஒரு பொருளாதாரமும் தனவரவும் சும்மா கிடைக்கிறது இல்லை. அந்த புண்ணியம் தான் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு தனவரவை கொடுக்குது. சரிங்களா? சரி, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஜோதிடரை அணுகி உங்க ஜாதகத்துல எது இந்து லக்னம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா, இப்போ ஜோதிடர் சொல்லிட்டாரு உங்களுக்கு வந்து இந்த ராசி தாங்க இந்து லக்னம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து உங்க லக்னத்துக்கு எத்தனையாவது பாவமா வருதுன்னு பாருங்க. இப்போ உங்க லக்னத்துக்கு வந்து இந்து லக்னம் 6, 8, 12 வந்துச்சுனாக்கா, அப்ப வந்து உங்களால அந்த தன வரவு, அந்த தன யோகத்தை முழுமையா அனுபவிக்க முடியாது. ஏன்னா லக்னம் தான் நீங்க. ஸோ லக்னத்துக்கு மறைஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி உங்களால அந்த தன யோகத்தை அனுபவிக்க முடியும்? பட் ஆனா தன யோகம் வரும். அது வந்து எந்த பாவத்துக்கு போகும் அப்படின்றத பார்க்கணும். அந்த பாவத்துடைய உயிர்காரகத்துவத்துக்கு அந்த தனயோகம் போகும். ஸோ அதனாலேயும் ஒன்றும் பாதிப்பு இல்லை. கண்டிப்பா தனயோகம் வர்றது வரும். அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா, இந்து லக்னத்துல இயற்கை சுபர் இருக்காரா, இயற்கை பாவர் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். இயற்கை சுபர் இருந்தா என்னங்க வித்தியாசம், பாவர் இருந்தா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, இயற்கை சுபர் இருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வரும் வழி வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதாவது பணம் வரும் வழி வந்து ஒரு நேர்மையானதா வெளியில சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து தீய கிரகங்கள், இயற்கை அசுப கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா பணம் வரும் வழி வந்து சொல்ல முடியாது, வெளியில சொல்ல முடியாததா இருக்கும். அதாவது பினாமி சொத்து இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க இல்லையா, அந்த 2ஆம் தர தொழில்கள், அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும். சரிங்க, சுபரும் இருக்காரு, பாவரும் இருக்காரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தனயோகம் கிடைக்கும். அதுல வந்து வரக்கூடிய பண வரவுல பாதி உங்களுக்கு இருக்கு, பாதி உங்களுக்கு யூஸ் ஆகும், மீதி வந்து உங்களோட பார்ட்னருக்கு போகும். இப்ப தொழில் கூட்டாளிகள் இல்ல உறவினர்கள், அந்த மாதிரி பாதி உங்களுக்கு சேரும், மீதி வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு போகும். இந்த மாதிரி இருக்கும். சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா,
அதுல வந்து 2, 3 சுபகிரகங்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயம். என்னன்னா, அந்த அதாவது சுபகிரகங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்காங்க. 2, 3 சுபகிரகங்கள் இருக்குன்னா, அவங்கலாம் வந்து போட்டி போட்டுக்கிட்டு பணத்த வந்து குடுப்பாங்க. கேட்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. சரி. அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்து லக்னத்துல யோகி இருந்தா எப்படி? அவயோகி இருந்தா எப்படி? நாமயோகி அ ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் 27 நாம யோகங்கள்ல ஒரு யோகத்துல பிறந்திருக்கோம். ஸோ அப்போ 27 நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒரு யோகி, அவயோகி இருக்காங்க. சரி யோகி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த வந்த பணத்த வந்து அவங்க வந்து வீணா செலவு செய்ய மாட்டாங்க. பார்த்து பார்த்து முக்கியமான விஷயங்களுக்கு செலவு செய்வாங்க. படம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க வந்து ஆட மாட்டாங்க. தலைக்கால் புரியாம சில பேர் ஆடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நிதானமா யோசிச்சு சிந்திச்சு செயல்படுவாங்க, பணத்தை செலவழிப்பாங்க. இதே அவயோகி இருந்தா எப்படி சார் அப்படின்னாக்கா, பணம் வந்த உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, வீண் செலவு செய்வாங்க. அட்டகாசம் பண்ணுவாங்க. எப்படி அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்வாங்க. அப்புறம் ரொம்ப தலைக்கணம் பிடிச்சு ஆடி உறவினர்கள் எல்லாம் பகச்சிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து அவயோகியோட எஃபெக்ட். சரி, இந்த இந்து லக்னத்தை மட்டும் பார்த்தா போதுமா? இந்த இந்து லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குது அப்படின்னதையும் பார்க்கணும். ஏன்னா அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அப்போ அதாவது இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதை பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி காலங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு பணவரவு இருக்கும். அதோடைய வலுவை பொறுத்து இருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்து லக்னாதிபதியோட வேல்யூவை பார்க்கணும் இல்லையா? ஏன்னா எப்போதுமே நம்ம சுய ஜாதகத்திலேயே லக்னத்துக்கு 50% கொடுத்தா லக்னாதிபதிக்கு 50% இல்லையா? ஒரு வீடு அதன் அதிபதி 2 பேரையும் நம்ம ஈக்குவலா பார்க்கணும். ஒரே சமயத்துல பார்க்கணும். ஸோ அப்போ இந்து லக்னத்தை மட்டும் நம்ம பார்த்தா பத்தாது. இந்து லக்னாதிபதி எங்க இருக்காரு, அவரோட பொசிஷன் என்ன, அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இந்து லக்னாதிபதி சுபகிரகமா அசுபகிரகமா பார்க்குறோம். சரி, எப்படி இருந்தாலும் சரி, சுபகிரகமோ அசுபகிரகமோ, ஆனா அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரா? பாதிக்கப்பட்டது மீன்ஸ் வாட் அப்படின்னா, ராகுவோட நெருங்கிய பாகையில இணைஞ்சிருக்காரா, இல்ல 2 பகை கிரகங்களோட இணைஞ்சிருக்காரா, இல்ல நீசமாகி இருக்காரா, அஸ்தங்கமாகி இருக்காரா, இப்படி எல்லாம் நம்ம வந்து பார்க்கணுங்க. ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்தும் நம்ம தனவரவுடைய அளவை சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 1000த்துல கிடைக்க போதா, லட்சங்கள்ல கிடைக்க போதா, கோடியில கிடைக்க போதா அப்படின்றத நம்ம இந்து லக்னாதிபதியோடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு சொல்லணும். இந்து லக்னத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு சொல்லணும். அதை பார்க்கக்கூடிய கிரகத்தை வச்சியும் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து வக்ர கிரகம், இப்போ இந்து லக்னத்தில் ஒரு வக்ர கிரகம் இருக்குங்க, இல்லை இந்து லக்னாதிபதி வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தனயோகம் உண்டு. ஆனால் அது வந்து மெதுவாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அது தர வேண்டிய நேரத்தில் தான் தரும். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோ ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்களே, ஸ்லோ பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி கண்டிப்பாக தந்தாகும். ஆனால் அது எப்போ தரும் அப்படின்றதுக்கு தான் நம்ம தசாபுத்தி அந்தரங்களை பார்க்கணும். தசாபுத்தியை பார்த்து தான் நம்ம வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு தனவரவு வருங்கன்னு நம்ம இந்து லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்லலாம். இதில் இன்னும் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.